ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் சீரீஸில். ஸோ சீக்கு வந்து சாக்லேட் ஃபட்ஜ் தான் பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் ஃபட்ஜ் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்க சாக்லேட் வந்து அமுல் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது சாக்லேட்ஸ் கூட எடுத்துக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் டார்க் சாக்லேட்டாக யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆர் கோவச்சர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம டபுள் பாயிலர் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா அவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு கேப்பில் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம் இந்த சாக்லேட்டை. ஸோ ஒன்ஸ் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், அமுல், நெஸ்லே அந்த மாதிரி எதுனாலும் இருக்குது. நீங்கள் எந்த கண்டென்ஸ் மில்க்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டென்ஸ் மில்க் போட்டு நல்லா மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சாக்கோ சிப் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ளேவர் தான். ஓகே, ஸோ எல்லாம் மெல்ட் பண்ணிவிட்டு இதை கம்பைன் பண்ணி நம்ம ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் மோல்டு வேணுன்னா மோல்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு கூட நீங்கள் பாஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி பேக்கிங்.